Daily. Taste the Daily. கடந்த 2009ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் வழக்கறிஞர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் தொடர்புடைய காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க தவறியதாக சிபிஐ அலுவலகத்தை முற்றுகையிட வழக்கறிஞர்கள் திரண்டு பேரணியாக புறப்பட்டுள்ளனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சுப்பராமன். இந்த போராட்டம் குறித்தான விரிவான விவரங்களை வழங்கலாம். கௌதமி வணக்கம். சென்னை உயர்நீதிமன்ற ஆவின் நுழைவாயில் இருந்து மத்திய புலனாய்வு அமைப்பின் சிபிஐ ஆன இங்கு சென்னை அலுவலகத்தை சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தினர் பேரணியாக சென்று முற்றுகையிட முயன்றார்கள். அதாவது கடந்த 2009ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் அத்துமீறி உள்ளே நுழைந்து காவல்துறையினர் பணியில் இருந்த நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், நீதிமன்ற ஊழியர்கள், பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலை கண்டித்து காவல்துறை அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க தவறிய மத்திய புலனாய்வுத்துறையை கண்டித்து இன்று சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சிபிஐ அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றார்கள். இந்த பேரணியில் ஏராளமான வழக்கறிஞர்கள், நீதிமன்ற ஊழியர்கள் கலந்து கொண்டார்கள். அன்று நடந்த அந்த கொலைவெறி தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்று இந்த பேரணியில் ஈடுபட்டவர்கள் ஒற்றுமையை காண்பிக்கும் வகையில் இந்த பேரணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே பேரணி ஆரம்பித்த சில நிமிடங்களிலே காவல்துறையினர் பேரணியை செல்வதற்கு அனுமதி கிடையாது என்று கூறி வழக்கறிஞர்களை தடுத்து நிறுத்தி பேருந்தில் ஏற்றி கைது செய்து வருகிறார்கள். அதே போல வழக்கறிஞர்கள் சாலையில் அமர்ந்து நாங்கள் பேரணியாக செல்வோம், எங்களுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும், அன்று காவல்துறையினர் நடத்திய அந்த தாக்குதலுக்கு எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று போராடி வருகிறார்கள். போராடி வந்தவர்களை காவல்துறையினர் பேருந்தில் ஏற்றி கைது செய்து வருகிறார்கள். இதனால் இந்த இடத்தில் சற்று பரபரப்பு ஏற்பட்டது. வழக்கறிஞர்கள் சாலையில் அமர்ந்து இந்த கண்டன கோஷங்களையும் எழுப்பி வருகிறார்கள். இந்த பேரணி செல்வதற்கு வழக்கறிஞர்கள் முற்பட்ட நிலையில் இந்த பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுப்பராமன். Taste the Daily.